நண்பர்களே, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் பேச போறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. தேர்தலோட வெற்றிக்காக சிலர் கொஞ்சம் கேவலமான வேலை எல்லாம் பார்ப்பாங்க. ஸ்ட்ராட்டஜி என்ற பேர்ல சில ஈனத்தனமான செயல் செய்வாங்க. பட் இந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்ப்பாங்கன்றத நான் இப்பதான் முதல் முறை நான் பாக்குறேன். தேனி பெரியகுளம் தொகுதியில நம்மளோட வெற்றி பிரகாசமா இருக்கு. அது உறுதி. அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைன்னு வச்சுங்களேன். அடடா இவன் ஜெயிச்சிருவான், என்னடா பண்ணலாம்னு பிளான் பண்ணி ஒரு பீர் பாட்டில நம்ம தொகுதி வேட்பாளரோட போட்டோவும் தலைவரோட போட்டோவும் ஒட்டி இவனுங்களே கொடுக்குறானுங்க. கொடுத்துட்டு அந்த போட்டோ வேற எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி பாத்தீங்களா தலைவரும் அப்படிதான் இருக்காரு, தொண்டரும் அப்படிதான் இருக்கான்னு ஒரு விஷமத்தனமான பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது யார் பண்ணாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த வேட்பாளர் சார்பா காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தினம் எந்த அளவுக்கு கேவலமா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீங்க உங்களுக்கு நல்லாவே பார்க்கும்போது தெரியும். தேனி பெரியகுளம் தொகுதியில் மட்டும் கிடையாதுங்க, 234 தொகுதியிலும் நம் வேட்பாளர்களோட பிரச்சாரங்களை தடுப்பதற்கான என்னென்ன வேலைகள் செய்யணுமோ தொடர்ந்து இந்த திமுகவும் இந்த கொத்தடிமை கூட்டணி கட்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம விழிப்பா இருந்து வர 23ஆம் தேதி உங்களோட பொன்னான வாக்குகளை விசில் சின்னத்தை பார்த்து போடுங்கன்றத வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.